21 25 வரை நான் முழுக்க ஒரு ஒளிப்பதிவாளனாக மட்டுமே பணியாற்றி கொண்டிருக்கிறேன். 21 படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்தேன். Within these 5 years. இன்னும் ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டு என்னுடைய பேச்சு மேற்கொண்டு தொடரலாம் என்று நினைக்கிறேன். திரைப்பட கல்லூரிக்கு ஒரு சினிமா மீது ஏற்பட்ட வரி காரணமாக, வரிதான் அது ஒரு பைத்தியம், அந்த பைத்தியம் காரணமாக I wanted to be a director. I applied for direction. ஆனால் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணேன். இந்த அப்ளிகேஷனோட நான் எடுத்த ஒரு ஸ்டில் போட்டோகிராஃப், அது ஏதோ ஒரு லண்டன் பத்திரிகையில ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கின போட்டோ, அதை எடுத்து அனுப்பி வச்சேன். ஸோ இதை பார்த்தது ப்ராம்ப்ட்லி அவங்க என்ன சினிமாட்டோகிராஃபி கிளாஸ்ல அனுப்பி வைக்கிறாங்க. நான் மூஞ்சியை சொல்லப்பட்டு அங்கே உட்கார்றேன் ஒரு 6 மாதம். 6 மாதத்துக்கு அப்புறம் புரியுது 3 வருஷம் இங்கே இருந்தாலும் இந்த 3 வருஷத்துக்குள்ள நான் படிக்க வேண்டிய அத்தனையும் இங்கே படிச்சுட்டேன். I will beat you in every aspect. So direction class, cinematography classes attend பண்றது ரொம்ப குறைவு. அந்த டைம்ல நான் டைரக்ட் கிளாஸ்ல உட்காந்துருப்பேன், ஸ்கிரீன் பிளே கிளாஸ்ல உட்காந்துருப்பேன், ஆக்டிங் கிளாஸ்ல உட்காந்துருப்பேன், சவுண்ட் ரெக்கார்டிங் கிளாஸ்ல உட்காந்துருப்பேன், முக்கியமாக எடிட்டிங். இந்த சம்பந்தப்பட்ட துறைகளுடைய HOD ப்ரொஃபஸர் எல்லாம் என்னுடைய என்னோட இந்த ஆர்வத்தை பார்த்தோ என்ன எதுக்காகவோ என்ன அனுமதிச்சாங்க. Except my cinematography professor who was always at war with me. அவருக்கு இத்தனைக்கு அவர் தமிழை கோயம்புத்தூர்காரு. 3 வருஷம் தான் அங்கே இருந்திருக்கேன். நான் தமிழ்ல பேசுவா, அவர் ஹிந்தியில ப்ரிப்பேர் பண்றாரு. என்னோட தமிழ் பேசல என்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாத ஒரு புதிராக இருக்கு. Why did man adamantly refuse to talk Tamil? Why? I don't know. But excellent teacher. At that time, wonderful teacher. So, पूरा इंस्टीट्यूट लेवल अभी उम्मीद है ना बढ़िया वाला सिनेमा प्रति थोड़ी प्रति सिनेमा उड़े आकम प्रति मट्टमल्ल सिनेमाटोग्राफी मट्टमल्ल पढ़ते हो साउंड रिकॉर्डिंग एक्टिंग एंड स्क्रिप्ट राइटिंग இதெல்லாத்தையுமே என்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்க கத்துக்கிட்டு வந்தேன். So I wanted to make a film. ஆனால் ஆரம்பத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு ஒளிப்பதிவாளர். அது கூட இங்கே அழைக்கப்பட்ட பொழுது நான் கோர்ஸ் முடிஞ்சு ஊருக்கு போயிட்டேன். அப்புறம் இங்கிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர் என்னை கூப்பிடுறார், ராமகாரியார். அவரோட செம்மீன் படம் பார்த்துருக்கேன். அவர் கூப்பிடுறாரு என்னது செம்மீன் படத்திலேயே ஒளிப்பதிவாளர் மார்க்கஸ் பார்ட்லே. ஸோ பயங்கரமா திருவிழாயிட்டேன். மார்க்கஸ் பார்ட்லேயோட உதவியாளராக நான் பணியாற்ற போகிறேன் என்ற ஒரு நல்லமான புலகாகிதத்தோடு இங்கே வர்றேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் மார்க்கஸ் பார்ட்லேக்கு உதவியாளராக இங்க வரல. அவர் ராமகரனுடைய அடுத்த படத்துக்கு நான் தான் ஒளிப்பதிவார். ஆனா எனக்கு ஒரு மாதிரி வேறு போயிடுச்சு. ஏன்னா ஒரு ஃப்ரேம் கூட இன்ஸ்டிடியூட்ல கலர் ப்ராக்டிகல் பண்ணதில்லை. ஒரு ஃப்ரேம் கூட கலர்ல எடுத்ததில்லை. இன்ஸ்டிடியூட்ல பண்ணப்பட்ட அத்தனை ப்ராக்டிகல்ஸுமே பிளாக் அண்ட் ஒயிட். என்னுடைய ஆல்மே ஷார்ட் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ ஐ டோல்ட் ஹிம், நான் ஆமாட்டா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இது உங்களுக்கு தெரியாம கூப்பிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் கலர்ல ஒரு ஃப்ரேம் கூட எடுத்ததில்லை. இன்ஸ்டியூட்ல கலர் இல்லை. அப்ப தியரி படிச்சிருக்கேன். சொல்றேன் ஜெமினி லேப் அங்க போய் நின்றது. I was being introduced to the chief of Gemini Lab, நாராயணலாம் என்றவர் இருந்தார். அவர் என்ன ஒரு குழு பார்க்குற மாதிரி பார்த்தாரு. ஒல்லியா ஒரு கருப்பா ஒரு பையன் நினைக்கிறான். மார்க்கஸ் பார்ட்லே டைரக்டர் ராமகரன் அடுத்த படத்துக்கு இந்த பையனை போட போறேன்னு சொல்றாரு. So he looked at me as if I was a verb.
சரி அதை ஐ ஜஸ்ட் இக்னோர் தட் ரோல். நாராயணசாமி, யூ கிவ் மீ ரோல் ஆஃப் ஈஸ்மன் கலை என்ன கேட்டார். அவர் ஒரு ரோல் ஈஸ்மன் கலை கேன் கொண்டு கொடுக்குறாரு. For the first time, I am seeing an Eastman color can in my life. That yellow big tin, அப்பெல்லாம் 1000 feet தான். முதல்ல அதை வாங்கி கையில் வச்சதுமே எனக்கு புல்லரிச்சு போயிடுச்சு. இந்த புல்லரிப்பு எனக்கு முன்னாடி ஒரு தடவை ஏற்பட்டது. ஒரு நர்ஸ் கொண்டு வந்து என்னுடைய மகனை என் கையில் கொடுத்து இது உங்க மகன் என்று சொன்னப்போ அந்த புல்லரிப்பு. So I said, what am I supposed to do with this? Well, you go and take anything that you want from the restaurant. நீ போய் என்ன வேணாலும் விடு. This is yours. கேமரா ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. And Harry 2C, Model 2C. அதே 2C-யோட தான் ஜூரி கிடந்தது வரைக்கும் அதே 2C தான் என்னுடைய எல்லா படத்துக்கும். Harry 2C. அது இப்போ அந்த டைரக்டர் இங்கே வந்து வாங்கிட்டு அவன் மியூசிக்கு எடுத்து போயிட்டதாக. ஸோ நெக்ஸ்ட் டே ஐ வில் கெட்டிங் ரெடி. சரி, ஏதோ எக்ஸ்பிரஸ் பண்ணி தூக்கி போட்டு நம்ம ஓடிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட காலையில் எழுந்திரிக்கிறேன். ஐ டோல்ட் மை வைஃப், இஸ் தி சிச்சுவேஷன், வி ரெடி டு லீவ் திஸ் பிளேஸ். ஸோ நெக்ஸ்ட் டே என்னுடைய அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ தெரியல, மழையோ மழை, பொட்டு பிச்சனே. ஸோ அவர் சொல்றேன், இந்த மலைக்குள்ள போய் என்ன ஷூட் பண்றேன், வாய்ப்பு இருக்கலாம், இந்த மலைக்குள்ள போய் என்ன எடுக்க போறீங்க. மழை கூட இயற்கையுடைய ஒரு அங்கம்தான். வேலைத்தான் எடுப்பேன்னு இருந்தால் மழை எடுக்கிறது யாரு? மழை கூட ஒரு முக்கியமான இயற்கையுடைய ஒரு அங்கம்தான். So since I was new to Chennai, so I quickly made a script. Ange direction padje arigiliya quickly made a rainy day in Chennai. Ennatte in the 1000 feet express பண்றேன். மழை கொட்டிக்கிட்டு இருந்ததால எக்ஸ்போஷர் வந்து I had a meeting. அப்போ எடுக்க முடியாது, ஏன்னா மழை பெய்துட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்போஷர் எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்ல வைக்க வேண்டியிருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்த அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ அதை எடுத்துட்டு சாயந்தரம் கொண்டுவேன். சாயந்தரம் வரைக்கும் மழை நிற்கல. ஐ got that exposed road in the evening. He said, Balu, you go and give it to Gemini lab and ask him to process it and print it. So I had planned, okay, Punpati Udane Baba, Nale Baba. I was getting ready to leave. So next day, my wife told me, no, you have worked for the whole day. நீங்க வந்து அதான் இருக்கிற பார்த்து போகலாமே அப்படின்னு he told me. So next day morning I went to Ram Kare's office. Next day also அவர் 11 மணிக்கு வர்றாரு, என்னை பார்க்குறாரு, உள்ள போறாரு, வெளியே வர்றேன். I got picked up. And that's what is happening here. So then again I went inside. Mother, come on, let's go. I was really sorry. அவர் பின்னாடி அவருடைய பழைய அத்தனை வருஷங்களே தெரிஞ்சது. Probably that is one of the very few times he told sorry. Because there are some people who just cannot say sorry. Sorry, I made a mistake என்கிறது ஒரு சிலரால தான் முடியும். அதுக்கு ஒரு கம்பீரம் வேணும். சாரி, நான் தப்பு பண்ணேன்ப்பா, சாரி, மன்னிருப்பா என்று சொல்றதுக்கு ஒரு முதிர்ச்சி வேணும், ஒரு கம்பீரம் வேணும். அந்த கம்பீரம் அவர்கிட்ட பின்னாடி அவரோட பழையங்களை அவருக்கு இருந்தது தெரியல. கம்பீரமான ஆள், அதில் சந்தேகம் இல்லை. அந்த இதை அவர்கள் கூடுதல கஷ்டப்போவார் இல்லை, வண்டி இருக்கு, வண்டி எடுத்து லேபுக்கு போனாரு. Gemini lab நான் போனா ரெட் கார்பெட் முதல் நாள் ஒரு மாதிரி பார்த்த நாராயணசாமி. அதுக்கப்புறம் என்ன தோல்ல கைப்பட்டு அழைச்சி கூட்டிட்டு போற லெவலுக்கு வந்துட்டாரு.
So I had nothing to tell Ram Kagge. I had planned to run away from this place. Then when I came back, all Patya, Malayalam together, Kannam, one day. So what do you feel now? You want to shoot the film or not? Then I said, confidently I said, I will shoot the film. That is how, that was Nellore. So we were shooting in a wonderful place, probably the prettiest, the most lovely place in Kerala, a territory called Wayanad. Lovely, greens all over the place, paddy fields and tribals. Idella is Pudusu. Because I grew up, I was born and brought up on a beach. எனக்கு கடல் தெரியும், கடற்கரை தெரியும், காடு தெரியும். ஆனால் இந்த அழகான பூமி தெரியாது. இந்த இந்த வயல்களும் இந்த வயல் வரம்புகளில் நடந்து வருகிற டிராவல்ஸும் ஃபேசினேட்டிங், ஸோ ஃபேசினேட்டிங். ஸோ இப்படியாக ஆரம்பிச்சது என்னுடைய சினிமா வாழ்க்கை. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அகெயின் this film went on the best cinematography award in Kerala. So I started with a bang. So within 5 years, I completed 21 films, cinematography alone. So when I came to direct a film, I was fully equipped, absolutely equipped and experienced. And in 76, I made a film called Pokila. The Pokilaவை பற்றி கொஞ்சம் சொல்லணும். அந்த போகிலாவுக்கான ஸ்கிரிப்ட் வந்து என்னுடைய ஃபைனல் இயர் சினிமாட்டோகிராஃபி ப்ராஜெக்டுக்கு நான் எழுதின ஸ்கிரிப்ட். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி இந்த படத்தை நான் இந்த ஸ்கிரிப்டை இப்படி தான் நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணுவேன் என்று சீன் பை சீன் ஐ ஹேட் டிஸ்கஸ். My cinematography professor, as always, he said, I will not accept this. You write something about cinematography, you are writing a script and bringing it to me, I will not accept it as a final project of your time. So I said, what is your problem? வெளியே போய் நான் யாரோ ஒருத்தனுடைய ஸ்கிரிப்ட் தானே நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணுவேன். இன்ஃபேக்ட் எனக்கு ஸ்கிரிப்ட் எழுத வரும், நான் எழுதியிருக்கேன், அதை நீ அதுக்கு எப்படி ஒழிப்பது பண்ண போகிறேன் என்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அவர் முடியவே முடியாதுட்டாரு. Luckily, because of the intervention of my principal, he understood what I was trying to do. So he said, so that is how this was allowed there. This was the script which I made in 1976 as Pokila. So I tell my students now, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றது, இங்கே இருந்து போறதுக்குள்ள நீங்க உங்க படத்துக்கான ஃபீச்சர் ஸ்கிரிப்ட் நீங்க எழுதி கையில கொண்டு போகணும். கொண்டு போனால் தான் உங்களால் வெளியே அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு ஏற்படும். டூ இட் அண்ட் ஃபைண்ட் அவுட் வெதர் யூ கேன் டூ இட். இன்னைக்கு காலையில் இங்கே வர்றதுக்கு முன்னாடி, இன்னைக்கு காலையில் இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி எதிர்த்து இருக்கிற இங்கே கொஞ்சம் வெளியே வந்துட்டேன். அதனால் அனிமேல் லைப்ரரிக்கு கொஞ்சம் போய் வரலாம். அது உள்ள நான் இந்த வரைக்கும் போனதில்லை. ஸோ இது என்னதான் இருக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ள போனால் my students go with me, 3 of them go with me. அவங்க I saw இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. எனக்கு வீட்டில் இருக்கிற அப்பப்போ கம்ப்யூட்டர் போடுற ஏரியா தெரியும். இந்த ஏரியாக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. I just can't, I'm a complete illiterate as far as computers are concerned. Total illiterate. So, அந்த வரிசை கம்ப்யூட்டர்ஸ் அடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது பார்த்தது what are these for? சார், இங்கே வந்து உங்களுக்கு வேண்டிய புக்கை டைப் பண்ணீங்கன்னா அது எந்த ஃப்ளோரில் இருக்கு, இந்த ரேக்கில் இருக்கு, எத்தனை காப்பீஸ் இருக்கிற வரைக்கும் வருது சார். பண்ணிட்டு he told me an additional information. இதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சார். என்னப்பா இதில் மோஸ்ட் யூஸ்ட் வேர்ட் என்ன ஒரு தடவை வருஷ கடைசியில் கணக்கெடுப்பாங்க. மோஸ்ட் யூஸ்ட் வேர்ட்ஸ் காம்படிஷன் in Kanivara library in 1 year. Then
I tell my students, Abhi, the Ramasutrathini Talagila Karachi Kucharam, Unagi, first night like you might not get an erection. Adu vera, idu vera. So, when I heard that, I told this to my student. Ramasutra on paper is something else, but Ramasutra in your bed is something else. So, even if Karachi Kuchite, Mata Tikit Korena, you might miserably fail there. It is ridiculous. Just half an hour back. So that arguing is our permanent again. So I started with Kokila, and from then onwards I was going on directing films, writing my script, photographing it, editing it, and directing it. எனக்கு 5 தேசிய விருது கொடுக்கப்பட்டது என்னை இங்கே சொல்லப்பட்டது சந்தோஷம். But more than all these cinematography awards and more than all these awards for directing the best Tamil film, I was thrilled when I heard that best editing national award எனக்கு கிடைச்சிருக்கு. Shantaram National Award for best editing, because I was so thrilled. எனக்கு வந்து editing என்கிறது தான் சினிமா. Editing is cinema. Editing is script. Your editing must start when you are scripting. அங்கே ஆரம்பிக்கணும் நம்முடைய editing. You follow it up when you are photographing your film. Then you further follow it up in your editing room and complete it there. This morning I was telling a student of mine, என்ன பார்க்க வந்திருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமையில பழைய மாணவர்களோட. நான் சொன்னேன், it was Truffaut who said, you never get to complete a film. A director never gets to complete a film. At some point of time, he abandons it. அவ்வளோதாப்பா குதிரைக்கா விட்ட போதும் என்ன விட்டுட்டு வாக் அவுட் பண்ண வேண்டியது. பிகாஸ் நம்ம never get a chance to complete it. So, இப்போ நான் பண்ணி முடிச்சிருக்கிற படமும் அப்படி ஒரு தருணத்தில் அப்படி ஒரு மூமெண்ட்டில் போதுமா இன்னைக்கு புதுப்பிக்கா வச்சுருக்கேன், இன்னைக்கு உடைச்சிட்டு உட்காந்துருக்கேன். I have finished the shoot and I have finished the rough cut and 40 வருஷம் நெகட்டிவ்ல ஃபங்க்ஷன் பண்ணிட்டு now I am doing a film on digital and that on my 5D. And எனக்கு இந்த 5Dயில் ஒரு நம்பிக்கை, 5Dயில் டிஜிட்டலில் ஒரு நம்பிக்கை வந்தது காரணம் வந்து நான் பண்ண கதைநேரம் ஷார்ட். கதைநேரம் வாஸ் நாட் ஷார்ட் அண்ட் டிஜிட்டல். கதைநேரம் ஷார்ட் அண்ட் இந்த கல்யாணத்துக்கு இருக்கிற பீட்டா டைம் அதில் பண்ணப்பட்ட அந்த சமாச்சாரத்தை some senior cinematographers they came and asked me, the president of Cinematography Association, late Mr. P.N. Sundaran, சிக்கிதமாக அப்படி எனக்கு கட்டுப்படி எனக்கு கேட்குறாரு. சிக்கினமா இல்லை உன்னோட கதைநேரம் அதெல்லாம் ஒன்று கிடையாது கேட்க முடியும். அந்த 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 கதைநேரம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்த தைரியம். If I can do this on an ordinary tape, I can do certainly better work in digital. ஆனால் இந்த டிஜிட்டல் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. So slowly I started learning what this digital is all about and what the digital cameras are all about. கொஞ்சமாக கற்றுக்கிட்டு படம் கற்று முடிச்சதுக்கு அப்புறம் இல்லை இந்த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் த ஃபில்ம் ஐ வாஸ் லேர்னிங். That is how it worked. So now we will come to our topic. The short film that we are going to see today is Nigiriya Parapadam. This is a Kurumpadam called Tappu Kanakku. This is a wonderful short film, short story written by one of my favorite writers, Malan. Malan is an extremely good short story writer, as per my assessment. And Malan தரிசனை மாணவனுக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய தரிசனை
சக மனிதன் மீது இருக்கக்கூடிய தர்சனை, his observation, மாணவனுடைய அவதானிப்பு. இந்த அவதானிப்புங்கிறது ஒரு பெருமைகளுக்கு it is extremely important. It's extremely important for a writer and for a filmmaker. Now I have to tell my students, you are like a policeman. If you are a policeman, 24 hours you are a policeman. There is no duty need of police station போறப்பதான் policeman இல்ல, 24 hours you are a policeman. So அதனால தான் நீ ஒரு filmmaker, 24 hours you are a filmmaker. So keep your eyes and ears open. Absorb everything that comes your way. Throw it out. Because உனக்கே தெரியாம இது எப்ப வெளியே வரும்னு உனக்கே தெரியாது. வரும் வெளியே. So மாணவனுடைய சிறுகதையை படித்ததுமே எனக்கு it affected me in a big way because such a point itself கொஞ்ச நாட்களாகவே என் மனசுக்குள்ளே இருந்த ஒரு மென்மையான பகுதியை கொடுத்தது. How are we treating our human? நம்ம பெண்களை நாம் எப்படி அவர்களை வளர்க்கிறோம்? நம்முடைய குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம்? நம்முடைய பெண் குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம்? நம்முடைய பெண்களை நமக்கு சௌகரியமாக இருப்பதற்காக for our own advantage we இல்லத்தரசி தேவி பூஜை முன்னே வச்சுட்டா இதில் tragedy என்னன்னா they enjoy that position of being put on pedestal. You are Devi, you are my goddess of the house. இல்லத்தரசி அது அவளை என்ஜாய் பண்ண are we giving them the same opportunities as we give to our boys? No. Why? Selfishness. Because இவளை ஆரம்பத்திலேயே கொஞ்சம் தட்டி வச்சால்தான் இவ அங்கே உட்காருவாங்க, கொஞ்சம் நமக்கு மேலே போயிடுவாங்க. அது நமக்கு தெளிவாக தெரியுது. We call them the weakest sex. They are not. We are the weakest sex. We men are the weakest sex. என்ன அவளுக்கு நம்ம மசில் ரீதியாக தச்சனார் ரீதியாக நாம் பலசாலியாக இருக்கலாம், ஆனால் வலிகளை தாங்குகிற சக்தி ரீதியாக ஒரு பிரச்சனையை முடிவெடுக்கக்கூடிய ரீதியாக we simply tell them no, this is women's decision. people என்று சொல்றோம். rational emotion, they take emotional decisions என்று சொல்றோம். இதெல்லாம் இல்லைங்கிறத அனுபவபூர்வமாக நான் உணர்ந்தேன். because of my various associations with various women. So I respect them, I adore them. So இது எனக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட சமாச்சாரம். ஸோ இந்த கதையை படித்ததுமே இதில் இந்த கதையுடைய ஆத்மா, இந்த கதையில சொல்லப்பட்ட அந்த மைய கருத்து எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சப்ஜெக்டாக இருந்தது. அந்த கதையுடைய மைய கருத்து என்ன? பெண் என்பவர் சுயமாக சிந்திக்கக்கூடாது. This is what we are doing. அதை யார் சொல்றது? இந்த பெண் குழந்தையுடைய தலைவர் சொல்றது. இப்ப இவளை சுயமா சிந்திக்க விட்டேன்னா she will question all the norms. எல்லாத்தையுமே கேள்வி கேட்பான். அது அவளுக்கு நல்லா இல்லை, மற்றவங்களுக்கு என்ற அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப அழுத்தமா என்னுடைய சில அதிர்வுகளை ஏற்படுத்தும். So for this reason I decided I will take a short story and I will do a film based on the short story. I will do a film based on this short story. I have to discuss with you ஒரு எழுத்து என்கிற ஊடகத்தில் இருந்து சினிமா என்கிற ஊடகத்துக்கு ஒரு விஷயத்தை நீ எடுத்துட்டு போறப்போ நீ என்னத்தை எடுத்துட்டு போகிற? What are you going to transform or transport from this medium, the medium called cinema? எழுத்து என்கிற ஊடகத்தில் மட்டுமில்லை, எந்த ஒரு ஊடகத்தை எடுத்துக்கிட்டாலும் ஊடகம் என்கிறது என்ன?
மீடியம். என் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை, என் மனசில் இருக்கக்கூடிய பயங்களை, மனசில் இருக்கக்கூடிய கனவுகளை, கற்பனைகளை, கோபங்களை என்னோட பகிர்ந்து கொள்வதற்கு இதன் ஊடாக செல்ல வேண்டி இருப்பதால் உணர்வு. I have to reach you through this. எழுத்தன்னா எழுத்து, சினிமான்னு சினிமா, பெயிண்டிங்னா பெயிண்டிங். So this is a medium. I have to communicate to you. Otherwise my head will break tonight. I will die tonight if I don't communicate this, if I don't share it with you. என்கிற ஒரு வரி வர்றப்போ எனக்கு ஒரு ஊடகம் தேவைப்படுது. அந்த ஊடகம் அது இதன் ஊடாக செல்வதான் ஊடகம். இதன் ஊடாக உன்னோட தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுறேன். I'm trying to communicate to you through this medium. இருக்கிறதான மீடியம் இங்கிலீஷ்லேயே ஊடகம் தமிழே சொல்லுவாங்க. தமிழில் அது அழகான மீடியத்துக்கு தமிழில் ரொம்ப அழகான சமாச்சாரம். இதன் ஊடாகத்தான் நான் உன்னை வந்து அடைய முடியும். அதான அது ஊடகம் என்ன அந்த sorry, I sometimes இந்த தப்பு கணக்கு என்கிற கதை நான் எழுதுறதுக்கு காரணம் சொல்றேன். Because it was questioning the way our girl children are brought up. சின்னதுலே அவங்க தண்ணீர்லேயே கிண்டி எறியப்படுற, அடக்கி வைக்கப்படுற ஒரு ஸ்பீசிஸ். இந்த ரைட், இந்த ஒரு சமாச்சாரம், இந்த கதையுடைய ஒரு கதையை எடுத்துக்கிட்டா எந்த ஒரு ஊடகத்தில் வரக்கூடிய எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் சரி, whether it be architecture, whether it be anything, there are two things involved with that creation. One is the content of your creation, and the other one is ஒன்று உள்ளடக்கம், மற்றது அதன் உருவம். உருவம் இஸ் ஃபார்ம், content is உள்ளடக்கம். And இந்த content என்கிறப்போ ஒரு படைப்பாளியுடைய, இப்போ உதாரணமா ஒரு எழுத்து படைப்பாளியுடைய எழுத்து ஆளுமையை, again that's a beautiful word in Tamil, எழுத்தை ஆள்பவர் எழுத்தாளர். இல்லாளர் மாதிரி எழுத்தை ஆள்பவர் எழுத்தாளர். மலையாளத்தில் எழுத்தாளருக்கு பேர் எழுத்துக்காரன், முட்டாய்க்காரன் மாதிரி எழுத்துக்காரன். So there again I am very proud about my rich language. எழுத்தை ஆள்பவர் எழுத்தாளர். I feel so privileged to be a Tamilian. And that too has been a Gandhar. So இந்த உருவம் உள்ளடக்கம் எதை வச்சு நான் ஒரு எழுத்து படைப்பாளியுடைய ஆளுமையை, எழுத்தாளனுடைய ஆளுமையை நான் எதை வச்சு அசஸ் பண்ணுறது, எதை வச்சு மதிப்புறது? இவன் உள்ளடக்கத்தை வச்சா, இவன் சொன்ன விஷயத்தை வச்சா, இல்லை இவன் சொன்ன விதத்தை வச்சா, இவன் சொன்ன விஷயம், அதாவது மேட்ரு என்ன, அதை எப்படி சொல்லியிருக்கேன். இந்த மேட்ரு நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தினத்தந்தியில படித்தேன், 5வது பக்கத்தில் படித்தேன், போனதுன்ற ஒரு நியூஸாக இருக்கலாம். எனக்கு தெரியும், நீ புதுசாக ஒன்றும் சொல்லலை, எனக்கு தெரியும் பாய்து, நான் படித்த விஷயம்தான், அதை வச்சு இன்னும் நான் அடக்க முடியாது. ஸோ இதை நீ ஒரு சிறுகதையாக எடுத்திருக்கேன், இதை நீ ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக எடுத்திருக்கேன். நீ உன்னுடைய ஊடகத்தில் எப்படி அதை பார்க்க முடியுங்க, அதை எப்படி சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான், இந்த தெரிஞ்ச விஷயத்தாங்கிறப்போ இப்போ இனி வருங்காலங்கள் இப்போவே அது நடந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். இன்டர்நெட், there is nothing that is no more, nothing is new to you. You already know something about it because of the exposure.
டிவி, இன்டர்நெட் எங்க டைம்லாம் குழந்தை எந்த வழியா பிறக்குதுங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. இப்போ 8 வயசு பையன் ஒன்று தருவான், 14 வயசுல நமக்கு தெரிய வருது ஒரு விஷயமா. ஸோ now at 8 years old born, you get it. This is how it comes. Now, I don't know whether I can tell you, I'm sharing it with you. My son was studying in Kodaikanal International School, and for the holidays this Kelamar Korean Kelamar is wasn't there. There I saw 2 dogs entering. So, குழந்தை பையன் பக்கத்தில் இருக்காங்க, இவங்க ஆசிரியர் என்ன நினைக்க போகலாம் என்ன எனக்குள்ள being a very orthodox father, I was thinking, இவங்க இது என்னன்னு கேட்டாங்க, நான் என்ன சொல்றேன்? அதுக்குள்ள என்னுடைய observation. It was a school day. So all these Telamaris girls who are coming here, இது வாசல் நிற்கிறது, ரெண்டு நாய் குறைஞ்சிக்கிட்டே நிற்கிறது. அவங்க இதை பார்க்காத மாதிரி போறாங்க, இதையே நான் பார்க்க ரசிச்சுக்கிட்டு வரேன். So when the car passed, I told my son, Shangi, also playing, you know. And அவன் ஆக்சி என்னட்டு கொஞ்சம் தூரம் போய் dad, they are waiting. அவன் என்னமோ எனக்கு தெரியாது, பாவம் அவன் எனக்கு தெரியல ஒரு விஷயம் எங்கிட்ட தோழனே சொல்றான். ஸோ இனிமேல் வந்த காலங்களில் எதையுமே நமக்கு தெரியல என்று சொல்ல முடியாது. எக்ஸ்போஷர் so much, knowledge is so readily available everywhere, so readily available. சுஜாதா ஒரு தடவை என்ன கூட்டிட்டு போய் இதை பாரு அப்படின்னாரு. அந்த நெட்டில் இன்னைக்கு வரைக்கும் நெட் பார்க்க தெரியாது, யாராவது காமிச்சா தான் பார்ப்பேன். கூட்டிட்டு போய் காமிச்சாரு. அவங்க இன்ஃபர்மேஷன் ஹவு டு மேக் எ பாம். ஒரு பஸ்ஸை நீ பர்ஸ் பண்ணணும்னா இந்த இதுக்கான பாம் எப்படி செய்கிறது, இதுக்கான மெட்டீரியல்ஸ் நீ எங்கே வாங்குறது, அதை எப்படி உள்ளே வீட்டுக்கு வரவழைக்கிறது, இந்த பஸ்ஸில் நீ இதை எங்கே வைக்கணும் என்கிற அத்தனை டீட்டெயில்ஸும் இருக்கிறது. Knowledge is, you got this knowledge. எனக்கு வெரி டிஃபிகல்ட். நம்ம பிள்ளைங்க இந்த நெட்டோட தானே ராத்திரி போகிறா, பெரிய இதுக்குள்ள பூத்துறானுங்க. காலையில் எந்திரிச்சு உள்ள போனா இந்த வெறியோட தான் அங்கே வாழ்க்கை போயிட்டு. ஸோ ஒரு எழுத்தாளனுடைய எழுத்து ஆளுமையை மதிப்பிடுவது என்றால் நான் எதை சொல்வது, அவன் சொன்ன மேட்ரியா அல்லது அவன் சொன்ன மேட்ரியா? இந்த சொன்ன மேட்டர் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆல்ரெடி சொல்றேன். It might be something that I already know. In time to come, you cannot say anything to anybody without that person knowing it already. சரி, நீ புதுசாக ஒன்று சொல்ல முடியாது. ஸோ நீ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீ எப்படி சொல்றதான் என்னுடைய எழுத்தாளன் என்னை சொல்றப்போ இந்த தமிழ்ல எழுதுற எழுத்தாளன் எடுத்துக்கீங்க. தமிழ் மொழியில் அவருக்கு இருக்கக்கூடிய பாண்டித்யம், அவனுடைய சொற்தேர்வு, அவனுடைய வாக்கிய அமைப்பு இத்தியாதி இத்தியாதி இதெல்லாம் இருக்கு. The way he is flamboyant, unique style of narration. So இதை வச்சுத்தானே நாம் மதிப்பிடணும். என்னுடைய ஆனால் நான் சினிமாவுக்கு இதை கொண்டு போய் நான் எப்படி கொண்டு போவேன், என்ன பண்ணுவேன்? இட் இஸ் யூஸ்லெஸ் டு மீ. ஒரு தமிழ் மொழியில இருக்கக்கூடிய பாண்டித்யம் எனக்கு உதவாது, வேலைக்காகாது. அதை நீயே வச்சுக்க, எடுத்து கொண்டுட்டேன். Wonderful, you are an extremely good scholar. And your choice of words is something unique. I cannot do anything with this in cinema. But எதை கொண்டு போனாலும் ஆக்ட் என்ன சொல்லியிருக்கேன். My approach, I am only sharing with you my approach. என்னுடைய அணுகுமுறை அது ஒரு இடத்துல இருந்து ஒரு சினிமாவுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போறேன்னா
நான் எதை எடுத்துட்டு போறேன்? நான் வந்து எழுத்தாளன் ஒரு கதையில சொன்னேன், அவ்வளவு விஷயத்தை எடுத்துட்டு போகணும். நோ, ஐ ரிஃப்யூஸ் டு ஃபங்க்ஷன் தட் வே. பிகாஸ் எனக்குள்ள கொஞ்சம் திமிர் இருக்கு, கர்வம் இருக்கு. ஐ எம் ஆல்சோ a creator. So I started as a writer, cinema came later. So இந்த கர்வம் எனக்குள்ள இருக்கு. நான் வந்து உன்னுடைய கதையைத்தான் சொல்ல போறேன். உனக்கு நீ எழுதின உன்னுடைய கதையை, தமிழ் மொழியில நீ எழுதின உன்னுடைய கதையை நான் என்னுடைய மொழி தமிழ் சினிமா, என்னுடைய சினிமா என்கிற என்னுடைய மொழியில உனக்கே சொல்ல போறேன். முடிந்தால் உன்னை விட திறமையாக, உன்னை விட சிறப்பாக. This is how I prepare myself. முடிந்தால் I am going to tell you the story that you already told. If possible, better than in my cinema. அந்த ஒரு ஆபாசத்தோட தான் நான் உள்ள போறேன். இந்த ஒரு கதையுடைய கண்டென்ட் எடுக்கிறது என்கிற ஒரு கதையை நீ அணுவி ஒரு படம் எடுக்கிறேன் என்கிற ஒரு கதையை தழுவுறதா இருந்தா I expected as a filmmaker, I expected to interpret I expected to visualize everything that the writer has put it on the short story. And there also I differ. No, நீ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். எழுத்து என்கிற மீடியத்துக்கு ஊடகத்துக்கு சில பிரத்யேகதைகள் இருக்கு. நீ ஒரு லைன்ல சொல்றதுக்கு நான் வந்து சொன்ன விதத்துல பல சீக்வன்ஸ் எடுக்க வேண்டி வரும். நான் ஒரு ஷார்ட்ல சொல்றதுக்கு நீ 100 பக்கம் எழுத வேண்டி வரலாம். வாழ்க்கையில ஒரு தடவை கூட தாஜ்மஹாலை பார்க்காதவனுக்கு தாஜ்மஹாலை பற்றி 1000 வார்த்தைகள் கொண்ட ஒரு ஆர்டிகல் எடுத்துட்டுமே ஒரிஜினல் தாஜ்மஹால் வரலாம். ஆனால் கவரான ஒரு ஷாட் எடுத்து இதான் தாஜ்மஹால் புரிஞ்சு. இந்த 2 ஊடகங்களுக்கு தனித்தன்மை இருக்கு. அந்த தனித்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு நான் ஃபங்க்ஷன் பண்ணேன். நீ ஒரு வரியில சொல்ற சில விஷயங்களுக்கு ஒரு வரியில அப்படி நான் போற போக்கில் சொல்லிட்டு போற விஷயத்துக்கு நான் தலையை பிச்சுக்கிட்டு இருக்கணும். சுஜாதாவுடைய கதையில ஒரு 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 வரி வரும். Incidentally, Sujata was a very dear friend of mine, very close friend of mine, and I consider him as one of the finest writers of short story. He brought தமிழுக்கு அவர் கொண்டு வந்த சிறுகதை என்கிற ஊடகத்தில் அதுக்கு மேலே தமிழ் மொழிக்கு அவர் கொண்டு வந்த புது விஷயங்கள். Because he was basically a scientist. So, okay. நான் சித்தார்த்தை பற்றி பேசுகிறேன். நான் இன்னைக்கு கூட எழுதிருப்பேன். ஸோ ஸோ இந்த கதையுடைய கண்டென்ட்டை நான் எடுத்துட்டு போகிறேன். என்ன கண்டென்ட்ங்கிறப்போ இந்த சொல்லப்பட்ட அத்தனை சம்பவங்களையும் நான் எடுத்துட்டு போகணுமா? இல்லை. ஐ ரிஃப்யூஸ் டு ஃபங்க்ஷன் தட் வே. உன்னுடைய கதையுடைய ஆத்மா என்ன என்று நான் பார்க்கிறேன். உன்னுடைய ஸ்டார்ட்டுடைய சோல் என்ன? I want to touch the soul and take it to my cinema. கதையுடைய ஆத்மா என்கிறது அதான் I am interested in that. ஸோ முதல்ல ஒரு கதையுடைய ஆத்மா என்ன என்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கதையுடைய ஆத்மா வந்து நம்ம பெண் குழந்தைகளை நம்ம எப்படி வளர்க்கிறோம். மாதம் வந்து ரொம்ப அனாவசியமே சொல்லிடுவாரு. மகா புத்திசாலி கொஞ்சம் அவருக்கு அவளுக்கு 1000 கேள்விகள் இருக்கு. கடல் என் நீளம், மழையில நனைஞ்ச மாட்டுக்கு ஜலதோஷம் பிடிக்காதா, கம்ப்யூட்டருக்கு எப்படி அவ்வளவு மூளை இருக்கு, இப்படியான 1000 கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் எல்லா குழந்தைகளுக்கும் கேட்கிற விஷயம். ஆனால் இவ்வளவு பிரத்யேகமான ஒரு குழந்தை என்கிறது முன்னாடி அவருடைய சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு பெண். She can independently think.
on your own and come to a conclusion. So அதான் அந்த கதையுடைய ஆத்மா, not the incident described there. So எனக்கு இருக்கிற பிகஸ்ட் ப்ராப்ளம் வாஸ், நீ ஒரு வரியில சொல்லிட்டு போன ஒரு விஷயத்தை நான் என்னுடைய சினிமாங்கிற கூட மொழியில சொல்றதுக்கு நான் ஒரு 3 சீக்வன்ஸ் பண்ண வேண்டியிருக்கான். நான் முடிந்தா உன்னோட சிறப்பாக உன்னோட அழுத்தமாக நான் கொண்டு வேண்டியிருக்கிறேன். ஸோ இன் மை மீடியம், ஃபார்ச்சுனேட்லி மை மீடியம் இஸ் இன்ஹெரண்ட் அதுக்கு இம்பேக்ட் இருக்கு இல்லையா. ஒரு கதையை படிக்கிறதுக்கு படத்தை பார்க்கறதுக்கும் உள்ள வித்தியாசம் வேறு நிறைய இருக்கு. Impact of cinema is much gigantic when compared to the impact of writing or impact of any other medium. The impact of cinema on an average Indian citizen is gigantic. அது தமிழ்நாட்டில் சொல்லவே வேண்டாம். 40 years of our politics have been done by the politics. ஸோ இந்த கதையுடைய ஆத்மா என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கதையுடைய ஆத்மா ஒரு பெண் எப்படி அடிமைத்தனமாக அவருடைய ஃப்ரீ திங்கிங் மைண்ட் எப்படி சின்ன வயசுலேயே நப்படப்படுது. I will not allow you to think the way you want to think. நம்ம பண்பு சொல்றேன், என்ன ஆம்பளை மாதிரி சிரிக்கிற சொல்றோம், வீடு சர்வசாதாரணமா சொல்றோம், ஆம்பளை மாதிரி சிரிக்கிற, காலை அகட்டி உட்காராத, ஒடுக்கி உட்காரு, நிறைய குடிஞ்சு நட, வாய் அவளை வீட்டு பார்த்து நடந்த அப்படி சிரிச்ச என்ன இந்த சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் வள்ளுவர் கூட ஈடுபட மாட்டேங்கிறார். சபையில அறிவேடு என்று புரிய வைக்க கூடாதான் பல அறிஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையில நீ உங்களுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் அதையும் தெரியும் பண்ணி நீ காமியக்கூடாது இது வள்ளுவர் சொல்றாரு. So it has started this chauvinistic attitude and started, it is convenient to us as males. This keeping the woman there is very convenient to us. அதால அவங்கள வளர்க்க முடியல. ப்ரோட்டன்ஸ் மாதிரி வெட்டி அது கொஞ்சம் தொட்டி வந்தால் வெட்டிடும். நான் சொல்றது அப்படி இருந்தால் ப்ரோட்டன் மாதிரி வெட்டி படம் விடாம அங்கேயே வச்சுக்கணும். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இதை நான் சினிமாவாக கொண்டு வர்றேன். என்ன பண்ணணும், நீ ஒரு வரைக்கும் சொல்லி அவர் மகா புத்திசாலிக்கு அவருக்கு 1000 பெருமையாக இருக்கு. இந்த கடல் என் நீல நிறம் என்று கேட்டால் அது எனக்கு சினிமா மூலமாக சொல்லு. சினிமா மூலமாக நான் ஒரு இண்டிபெண்டன்ட் திங்கிங் ரைட் சொல்றப்ப அதுக்கான சீக்வன்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ கதை இந்த சீக்வன்சஸ் உங்களுடைய கதையில இருக்காது. உங்களுடைய கதையில நீ இது இல்லாத சமாச்சாரங்கள் அது எப்படி நான் எழுதுறத விட நீங்க எடுத்திருக்கீங்க. உங்களுடைய கதையுடைய ஆத்மா நான் எடுத்திருக்கேன், அதை மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வலுப்படுறதுக்கு நான் ஒரு இண்டிபெண்டன்ட் படைப்பாளியாக நான் ஃபங்க்ஷன் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய கதையில இருக்கு இல்லை என்கிறது தேவைப்படுற விஷயங்களை நான் எடுத்துக்கிறேன். ஆனால் நான் அதை எப்படி பார்க்குறேன் அது தெரியும். An example which I have told my students. எங்கள் குடும்பத்தில் ஒரு குடும்ப நகை இருந்தது, ஒரு காசு மாலை. என்னுடைய பாட்டியுடைய பாட்டி உபயோகப்படுத்திய காசு மாலை. It was a very cherished possession of the family. அது படிப்படியாக கடைசியில் என் தங்கைக்கு நாட்டிய அரங்கேற்றம் பண்ணுற முடிவு வந்தப்போ, நடன அரங்கேற்றம் பண்ணுறப்போ அதுக்கு ஒட்டியானம் ஒன்று ஒட்டியானம் ஆகிறதுக்கு விட்ட பணம் இல்லை. ஸோ somebody suggested why not we use that காசு மாலை and make an ஒட்டியானம். And that 500 வருஷத்துக்கு பழமையான அந்த காசு மாலை நவீன மோத்தரில் ஒரு ஒட்டியானமாக செய்யப்படுது. பட் கோல்ட் இஸ் த சேம். உன்னை கதையில் நான் தடுக்கிறேன். இது
உன்னுடைய கதை எடுத்து வந்த உன்னுடைய கதை, ஆனால் சினிமாவில் வந்த என்னுடைய படம் ரெண்டுக்கும் ஆத்மா ஒன்றுதான். அப்புறம் இன்னொரு கருத்து எங்கள் வீட்டில் பசுமாடி இந்த ஐ ஹவ் சீன் த காஃப், இந்த கண்ணுக்குட்டி நேராக போய் அதில் மடியில இடிச்சு பால் குடிக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு இப்படி பால் குடிக்கணும்னு ஆசை இருக்குது. ஸோ நேராக யாரும் பார்க்காத சமயத்தில் போய் அதில் மடியில கொஞ்சம் கழுவிட்டு என்ன கண்ணுக்குட்டி தேய்ச்சிருதையா அதாவது கொஞ்சம் கழுவிட்டு கீழே உட்காந்து நான் நேரடியாக பால் குடிக்க ஆரம்பித்தேன் மாட்டில். அந்த மாடு பசுமாடு என்னை அவர் குட்டியாக கூட நினைத்திருக்கிறான். சில சமயத்தில் என்னை நக்கி கொடுக்கணும், அது குட்டியாக நினைச்சிருக்கேன். இது சின்ன வயசுல நடந்து அந்த கணவனையும் குழந்தை விட்டு பையன் பெருசாகி அவனுக்கு கல்யாணமாகி அவனுக்கு ஒரு மகன் குழந்தை இதெல்லாம் நடந்தது. என்னுடைய பேரன், எனக்கு ஒரு பேரன் இருக்கு, அவனுக்கு 20 வயசு. ஸோ this was about 50 years back. One day when I suddenly casually turned and looked at my grandson, I was taken aback because there was something very, very, very familiar to me. Even the thunder and the person இது நான் எஸ்எஸ்எல்சி படிக்கிறப்பவே அது இறந்து அது முன்புறவியில் அது பசுமாடாக இருந்தது, அதன் இப்புறவியில் அது என் பேரனாக வந்து என்னிடமே வந்திருக்கிறது என்று நான் அதை புரிஞ்சுக்கிறேன், ஆசைப்படுறேன். பிகாஸ் திஸ் இஸ் ஏ கண்ட்ரி விச் பிலீவ்ஸ் இன் த ரீஇன்கார்னேஷன் and this is a country which believes that Atma doesn't die, it's the body dies. அதனால நான் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசப்பட்டுள்ளேன். அன்றைக்கு என்னுடைய பர்த்டே இருந்தது, அதை யாரும் சொல்லி தெரிஞ்சுட்டான். நான் என்ன எனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லைப்பா, நான் பிறக்கவும் இல்லை இறக்க போறதும் இல்லை. Something will happen to my body, that's all. I was not born and I refuse to die. I will not die. Because Bharati இறந்து போயிட்டு சொல்ல முடியுமா? Bharati's body is not with us, but Bharati is with us. Mumbai is with us. Rango is with us. So, இந்த படைப்பு என்கிற சமாச்சாரம் ஒருவேளை நான் அதை இப்படி பார்ப்பேன். This thing called creativity, படைப்பு ஒருவேளை அது சாவை வெல்வதற்கான ஒரு முயற்சி தானோ. You know that you cannot defeat death. Maybe through this way you are defeating death. You will live, continue to live even after your body perishes. அந்த முயற்சி தானே இந்த படைப்பு வெல்வது. ஆத்மார்த்தமான படைப்பாளிகள் அவங்களுக்கு சாமி they will continue to live, that is for so இந்த ஆத்மாவை மட்டும் நான் கதையை எடுத்துக்கிறோம். இந்த நான் மாதனுடைய கதையில இருந்த ஆத்மா என்று எனக்கு ஃபீல் பண்ணது. that is the way we treat our grandchildren, human children. அதை நான் ரொம்ப அதில் வச்சது. ஆனால் இந்த சினிமா ஆக்கணும் மாதன் சொல்ற விஷயங்கள் எனக்கு பத்தலை. நான் விஷுவலா சொல்லணும். விஷுவலா சொல்ல வர்றப்போ I have to find visually something which is effective, far more effective than கடல் என்ன மாட்டுக்கு கரை பிடிக்காதா இல்லை அவருடைய சுயசிந்தனை எங்கே வருது. நான் வரலாம், மறைமுகமாக வரலாம், indirectly yes. See, because all the children have thousands of the அறிவு பசிங்கிற சமாச்சாரம் இல்லையா. குழந்தைகளாக இருக்கிறப்ப கேள்விகள் கேட்டு 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 தான் அவங்க புரிஞ்சுக்கிறது. நம்ம எல்லாம் கேள்விகள் கேட்டு கேட்டு கேள்விகள் மூலமாக வளர்ந்த அறிவு தானே. ஸோ இந்த கேள்விகள் மட்டும் எனக்கு பத்தலை. ஸோ விஷுவலாக நான் எப்படி இதை சொல்ல போகிறேன் இந்த சமாச்சாரத்தை என்கிற ஒரு சேலஞ்ச் எனக்கு இருக்குது. ஸோ விஷுவலி ஐ ஹேட் டு create something which was not there in the story, and something which will be as effective on the screen as anything else. மாலன் சொன்னதை மாலனுக்கே சொல்ல போறேன். மாலனோட சிறந்த அழுத்தமா
because visual is a very strong medium. So இந்த ஒரு முன்னுரையோட நாம் வந்து I will ask somebody to read the short story first in Tamil. It's just one 6-page story, and then somebody here read story. Ram is essentially a poet by heart. So this element I just love his philosophy. I'm waiting for the next film. I'm sure it will be wonderful. That is about Ram. He incidentally is a Tamil MA graduate, postgraduate. Tamil MA பட்டதாரி. நம்முடைய சினிமா மட்டுமல்ல, வாழ்க்கை மட்டுமல்ல, தமிழ் இருப்பதால் எனக்கு அது பிடிக்கும், கவிதை இருப்பதால் எனக்கு பிடிக்கும், சங்க இலக்கியம் இருப்பதால் எனக்கு அது பிடிக்கும். ஸோ இந்த கதைக்கு வர்றாங்க. இந்த கதைக்கு எடுத்த உடனே யூ ஆல் லிசன் டு தி ஸ்டோரி. எடுத்த உடனே எனக்கு 2 விஷயம் மெருடலாக இருந்தது. ஒன்று, இந்த குழந்தையுடைய பேர் ஜனனி. ஜனனி என்கிறது ஒருவேளை நாம் வந்து ஜானகிராமனையும் ராசாராவையும் இத்தியாதி நம்ம சுந்தரராமசாமியும் அதிகம் படித்ததாக இந்த பெயர் ஒரு மாதிரி பெயர் அல்ல. ஜனனி என்கிறது ஒரு வர்க்கத்தில் மட்டும் உபயோகிக்கப்படும் பெயர். So I refuse to call my girl child as Janani. That's not mine. That's not the name. I wanted to call it as the universal woman, Shakti. Shakti dani nama Prabhanja Shakti. என்னுடைய பொண்ணு பரசக்தி என்னை பேர் வச்சிருக்கேன். இந்த பேர் எனக்கு நின்றதா இருந்தது. இந்த ஜனனி என்கிற பேர் வந்து ஒரு மாதிரியான ஸ்பெசிமன் நேம். It is typically a community name. அதாவது அதில் I will not use that name. அப்புறம் இன்னொரு விஷயம், இவனுக்கு 4 வயசுன்னு சொல்லப்படுது. 4 வயசுல 7 கேள்விகள் கேட்கப்படுற வயசாகுது. No, I talked to a couple of lower school teachers. Sir, இந்த 7 வாய்ப்பாடு படிக்க வர்றது it is in the 2nd standard or 3rd standard. So 2nd standard என்ன, you must be at least 7 or 8. So இது 2 முதல்ல மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள் எழுதப்பட்டது. So I decided she is not 4. 4ல போய் 72 வாய்ப்பாடு என்ன சொல்லி கொடுத்தீங்க இல்லை. ஸோ இந்த பேரை மாற்றினேன், இந்த வயசை மாற்றினேன். ஸோ she is about 6 or 7 or 8. அதை மாற்றிட்டு அப்புறம் அவள் கடல் என் மீனம், மாட்டுக்கு செல்ல பிடிக்காத இதெல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்விகள். ஆனால் விஷுவலாக நான் இதை காமிக்கிறப்போ இந்த கேள்வி பத்திரமாவா இந்த படம் இல்லை, விஷுவலாக நான் காமிக்கிறேன். Here is a woman who is thinking independently and acting independently. சுதந்திரமா யோசனை பண்ணக்கூடிய, தன்னிச்சையாக யோசனை பண்ணக்கூடிய ஒரு பெண். அவள் யோசனை பண்ணுவது மட்டுமல்ல, அதை நடைமுறைப்படுத்தவும் தெரிந்தவர். அவருடைய அப்படியே அவர் கேட்கிற கேள்விகளை உபயோகப்படுத்தினவர். அந்த கேள்விகளே அவருடைய அதீத புத்திசாலித்தனம் தெரியும். She is thinking independently. So எனக்கு இந்த சுதந்திரமாக யோசனை செய்யக்கூடிய, சிந்திக்கக்கூடிய ஒரு 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 பெண், அவளுக்கான சீக்வன்ஸ் என்ன, நான் எப்படி இந்த சினிமாவை காமிக்க போறேன். நீ ரொம்ப புத்திசாலி பெண், அதாவது அவருக்கு 1000 கேள்வி இருக்கு. அவருக்கு இட்ஸ் நாட் த டைம் அண்டர்மைனிங் one of my favorite writers. ஆனால் சினிமான்னு வர்றப்போ நான் அதுக்கு சில விஷுவல் ஈக்குவலன்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. I must not only through verbose
வார்த்தைகளில் மட்டும் இல்லை, ஏன்னா என்னுடைய விஷயத்து மூலமாகவும் அவர் இண்டிபெண்டன்ட் திங்கிங் மூமெண்ட்ங்கிறத நான் காமிக்கணும். ஆனால் அவனுடைய கதையில இருக்கிற சில பகுதிகள் அவருடைய அப்பாவே வந்து சொந்தமாக சிந்திக்கக்கூடாது. திஸ் அக்கேன் டு மீ. ஏன்னா இது நம்ம குடும்பங்கள் நடக்கிற விஷயம். அதனால குடும்பங்களை நம்மளே பெண் குழந்தைகளை அடக்கி வச்சிருக்கோம். We don't allow them to think independently. ஸோ அதை எடுக்க வேண்டிய விஷயங்களை மாணவனுடைய கதைகள் எடுத்துக்கிட்டேன். மாணவனுடைய கதையை என்ட்ரி பண்றதுக்கு சினிமாங்கிற ஊடகத்தில் என்ட்ரி பண்றதுக்கான விஷயங்கள் நான் சேர்த்துக்கிட்டேன். These sequences may not be there in the story. ஆனால் அது ஒரு சினிமா படைப்பாளியின் சுதந்திரம். It is my freedom to reject something and include something, to tell it properly. So இந்த லிபர்ட்டியை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த கதையை நீங்கள் கேட்டீங்க. ஸோ straight away we will see the film and continue the discussion after seeing the film. நீங்கள் give you one hint. அதாவது இந்த குழந்தையுடைய இன்ட்ரடக்ஷன் ஷாட் ஒன்று இருக்கு. இன்ட்ரடக்ஷன் விங்கிட்ட தாத்தாவும் பொண்ணு சேர்ந்து தாத்தாவும் பேத்தியும் சேர்ந்து ஒரு 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 குதிக்கிறாங்க மொட்டை மாட்டிட்டு. இந்த குதிக்கிறதுக்கு அப்புறம் ஷீஸ் ஃபாஸ்ட் அஸ்லீப். நீங்கள் இந்த விஷுவலை கொஞ்சம் கூர்மையாக பாருங்க. இதை பற்றி பின்னாடி பேசுவேன். என் க்ளோஸ்அப் ஆஃப் தி சைல்ட். இந்த விஷுவலை கொஞ்சம் கூர்மையாக அவதானி கூட பாருங்க. Why this close-up? Why this close-up of the sleeping child? அதில் என்ன இருக்கு? இதுக்கு போய் ஒரு க்ளோஸ்அப் பண்ணணுமா? என்ன? No, I have something very strong to say there, which I am going to use later. அதனால் இந்த ஃபர்ஸ்ட் க்ளோஸ்அப்பை அவருக்கு தூங்கிட்டு இருக்கா. தாய் வந்து பார்த்து எழுப்புறதுக்கு முன்னாடி தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த குழந்தையுடைய க்ளோஸ்அப் பண்ணுறப்போ அதை கொஞ்சம் அவதானிச்சு பாருங்க. Please note the hands. Please note the hands. So இந்த இதோட we start seeing the film. எழுத்து இசை என விரியும் உங்கள் கனவுகளை காட்சிகளாக பதிவு செய்து போட்டியிடுங்கள். உங்கள் கனவு 2013 வீடியோ சாங் காம்படிஷன் போட்டி குறித்த மேலதிக விவரங்களுக்கு www.fortamilmedia.com